டிசேபிலிட்டி இருக்குது எனக்கு. நாங்கள் இறங்கி 15-20 மினிட்ஸ் மேலே ஆகுது. பிக்கப் பாயிண்ட்ஸ் மட்டும் நல்லா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா. கூடுங்க, வயசானவங்க வராங்க, நடக்க முடியாத வராங்க, பேஷண்ட் வராங்க. அங்கே வாழ்வாரம் போச்சு இன்னைக்கு. டக்குன்னு வந்து நாங்கள் எமர்ஜென்சி போவோம், வீட்டுக்கு போய் ட்ரெயின் போவோம். கீழே வந்து பிக்கப் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, மேலே தான் வரணும்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர்லாம் நம்ம நடக்க முடியாமல் ரொம்ப மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுறாங்க. என் பேர் பாலாஜி, வைசாக்லேருந்து வரேன். எனக்கு வந்து டிசேபிலிட்டி இருக்குது. எனக்கு இங்கே வந்துட்டு வீட்டுக்கு போனோம் அப்படின்றப்போ வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்குது. ஸோ என்னென்னா உங்களுக்கு இந்த மாதிரி இதுக்கு வந்து செப்பரேட் ஃபெசிலிட்டிஸு காருக்கு உள்ளே வர்ற மாதிரி செப்பரேட் இது பண்ணிட்டிங்கன்னா எங்களுக்கு வீட்டுக்கு போகிறது ரொம்ப ஈஸியாகும்னா. இப்போ பார்த்து நாங்கள் இறங்கி ஒரு 15-20 மினிட்ஸ் மேலே ஆகுது. முந்தி வந்து நல்லா இருந்தது, இப்போ வந்து கொஞ்சம் மாற்றுறதுனால கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்குது, ப்ராப்ளமாக இருக்குது எல்லாருக்குமே. பிக்கப் பாயிண்ட் முதல்ல இருக்கும்போது நீங்கள் உடனே வந்து போயிருங்க. ஆமாம், இதுக்கு முன்னே வர்றப்போ ரொம்ப ஈஸியாக இருந்தது, இப்போ ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட், ரொம்ப டைம் இதாக இருந்தது. இதுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு ஐடியா போட்டுட்டு இது பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறீங்க சார்? ஆயிடுச்சு, 20-25 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 25 மினிட்ஸ். அது இன்னொரு விஷயம் என்னென்னா, இது உள்ள ஓலா, கார், யூபர் வராது. அதனால் நம்ம வந்து இந்த என்ன நம்பர் இருக்கோ அதை உள்ளே போய் சொல்லிவிட்டு, பாவம் தம்பி வந்து சொல்லிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த பர்மிஷன் கொடுத்த உடனே தான் உள்ளே வரும். ஸோ அப்படி இப்படின்னு 45 மினிட்ஸ் வேஸ்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்லா பிளான் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக. இல்லைனா இப்போ வீட்டுக்கு போய் சேர்கிறதுக்கு டைம் ஆகிடும். ஸோ வெயிட்டிங் டைம். இப்போ வந்த உடனே ஒரு சார் உள்ளே விட மாட்டேன்றாங்க, நாங்கள் அதெல்லாம் அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இந்த ஸ்கீம்ஸ் இந்த பிக்கப் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுவோம். பிக்கப் பாயிண்ட்ஸ் மட்டும் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி நல்லா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் எங்களை மாதிரி ஆள். என் பேர் பாலசாமி சார். அந்த காலத்தில் வந்து எங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கல தான் இருந்தது. அந்த காலத்து பிக்கப் பண்ணி பாட்டி சிரமம் இல்லாமல் விழுப்புரம் வருவாங்க, அப்படியே பிக்கப் பண்ணி போயிருந்தோம். இப்போ எமர்ஜென்சி பார்க்கிங் கொண்டு வந்து நல்லா வண்டி மேலே ஏற்றிட்டாங்க. அது பக்கம் தான் நாங்கள் மேலே போயிட்டோம். ஆனால் இருந்தால் எங்களுக்கு ஒரு 10-20 கொடுங்க, வயசானவங்க வராங்க, நடக்க முடியாத வராங்க, பேஷண்ட் வராங்க. அவங்களுக்கு எங்களுக்கு 10 கொடுத்து 15 கொடுங்க அனுப்பி விட்டிங்கன்னா நாங்கள் வண்டி பிக்கப் பண்ணி போக பின்னா வண்டி எடுத்துக்கலாம் தான் நாங்கள் இதுவரை கேட்டு கோரிக்கை வச்சுருக்கோம். அத்தாட்டி கோரிக்கை வைக்கிறோம், இங்கே கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். அது இதுவரை அந்த தீர்மானம் வர எங்களுக்கு இப்போ ஒப்புன்னு வரல எங்களுக்கு. நாங்கள் ஏன்னா இப்போ எங்களுக்கு வாழ்வாரம் இங்கே போச்சு இன்றைக்கி. ஏன்னா அங்கேருந்து வந்து இந்த வண்டியில் வந்து மேலே பொருள் நீங்கள் மழை பெஞ்சுது. மழை பெஞ்சு பாட்டு வண்டி இங்கே உட்கார விட்டு போயிட்டாங்களா. கஸ்டமர்ஸ் இங்கே திட்டாங்க, என்னங்க நீங்கள் வண்டி நாங்கள் பிள்ளை போய் எங்கேங்க வரேன்னு கேட்குறாங்க. சரி மழை பெய்யுது எப்படி வறந்து போகணுன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு மேலே விடணும், உங்களுக்கு மேலே விடலை, அது நம்ம மேலே விட்டு போப்பா அப்படின்ட்டு. அதுக்கு சரி இது கிடையாது. அதுக்கு தான் அத்தாட்டி சொல்லியிருக்காங்க, அத்தாட்டி செஞ்சு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பாசிங் பிஸ்னஸ் எல்லாம் டல்லாகி போச்சு எங்களுக்கு. ஏன்னா அங்கேருந்து பில்லு போட்டு வர முடியல, கடத்து கேட்டால் இங்கே வந்தால் நாங்கள் ஏன் வரணும், நாங்கள் அப்படியே வெளியே போய் ட்ரெயின் போயிடுவோம் அப்படி போன்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்களுக்கு சிரமம் இல்லாமல் தான் அவங்க ப்ரீபெய்ட் நம்பி வரோம். எங்கள் டக்குன்னு வந்து நாங்கள் எமர்ஜென்சி போவோம், வீட்டுக்கு போய் ட்ரெயின் போவோம், நாங்கள் வெளியே போக வேண்டிய எல்லாம் சூழ்நிலை இருக்குது அப்படின்னு அவங்களோட கோரிக்கை வைக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் யூனியன் மூலமாக அங்கே முறையிட்டு இருக்கோம். அது விரைவில் வந்தால் நல்லா இருக்குங்க, தொழில் நல்லாயிருக்கும். பார்ட்டி பிரச்சனை சிரமம்லாம் போவாங்க, அவங்க நிம்மதியாக போவாங்க. ஏன்னா டென்ஷனில் வந்துட்டு ஏன்னா வீட்டு போகணுன்னு பார்த்தா அவன் அங்கேருந்து அலைஞ்சு இங்கேருந்து வந்து பாவங்க சார் அங்கேருந்து போகும்போது மன கஷ்டமாக இருக்கும் அவனுக்கு. நாங்கள் என்ன சொல்லி பாசிங் எங்கே திட்டாங்க, நான் எங்கே எப்படி வந்தேன், ஏன் வண்டி அங்கே எடுத்தாங்க, எதுக்கு எடுத்தாங்கன்னா இல்லை சார் வண்டி ஒர்க் பண்ணுறதுனால எடுத்துட்டாங்க. அதுதான் கீழே கேட்டுக்கிட்டு இருக்குன்னா இந்த மாதிரி தீர்மானங்கள் போய்கிட்டு இருக்குது. அது அத்தாட்டி பிறகு செஞ்சு தான் சொல்லியிருக்காங்க. அது என்னைக்கு எங்களுக்கு அனுமதி கொடுப்பாங்க சொல்ல முடியல. நான் 37 வருஷம் வண்டி ஓட்டிகிட்டீங்க, நம்ம ப்ரீபெய்டில் தான் வண்டி ஓட்டிகிட்டீங்க. அந்த காலத்துலேருந்து ஓட்டிகிட்டு இருக்கோம். அது எங்களுக்கு வந்து இந்த சலுகை தான் கேட்டுக்கிறோம், வேறு ஒன்றும் நாங்கள் எதிர்பார்க்கல. என்னோடய பேர் எட்வின். இங்கே வந்து ஏர்போர்ட்லேருந்து இங்கே பிக்கப்பிங் பாட்டு பேசஞ்சர் பிக்கப் பாயிண்ட் இங்கேருந்து இந்த இடத்துக்கு இந்த பில்டிங் மாற்றுறதுனால நிறைய பேர் சிரமப்படுறாங்க. குறிப்பாக வந்து வயசானவங்கலேருந்து எல்லாமே வந்து இந்த லக்கேஜை இழுத்துட்டு போகிறதுலேருந்து எல்லாமே கஷ்டப்படுறாங்க. ஒரே ஒரு இது மட்டும் பண்ணுறாங்க, என்னன்னாக்கா டொமஸ்டிக்கு அங்கேருந்து வந்து வரத்துக்கு மட்டும் இங்கே வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்டர்நேஷ்னல்லேருந்து வரவங்களுக்கு எந்த வெஹிக்கிளும் எந்த இதுவும் அரேஞ்ச் பண்ணலை. ஃப்ரீயாக இருந்தால் நாங்கள் ஏறி வர முடியுது, இல்லைனா வந்து அதையும் ஏறி வர முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலை போயிட்டுருக்கு. இது இங்கேருந்து இங்கே மாற்றினால ரொம்ப சிரமம் தான் படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பேசஞ்சர் இதுவும் அவங்க வந்து ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் ட்ராவலிங், ரொம்ப ஏற்கனவே ட்ராவலிங் பண்ணி வராங்க. அப்படி ட்ராவலிங் பண்ணி வந்துட்டோம், இங்கேயும் வந்து இவ்வளோ தூரம் எப்படியும் 1/2 கிலோமீட்டர் மேலே இருக்கும் கண்டிப்பாக பார்க்கிங்கு. மேலே அது கீழே வந்து பிக்கப் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, மேலே தான் வரணும்னு சொல்கிறாங்க. மேலே வந்து பண்ணுறதுனால இங்கேருந்து போகிறதுனால அவங்களும் வெக்ஸ் ஆகிடுறாங்க.
ஒரு சிலர்லாம் நம்ம நடக்கவே முடியாமல் ரொம்ப மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணும்போது அவங்கள எவ்வளோ அளவுக்கு சீக்கிரமாக கிட்ட வந்து பிக்கப் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சாக்கா நல்லாயிருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.